அப்புறம் கமாண்ட்ல வந்து முட்டாள்தனமா ஒரு சில தம்பிகள், அதாவது 2010க்கு அப்புறம் பொறந்த தம்பிகள், 2025ல தான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்ச தம்பிகள்லாம், டோனி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிராஃபி கூட அடிக்கல. ஏன்டா டோனி டிராஃபி அடிச்ச விஷயமே உங்களுக்கு தெரியாதாடா? அவன் அப்படியே மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறான்? 5 டிராஃபி, 2 சாம்பியன்ஸ் லீக், இது போதாதுன்னு வேர்ல்டு கப்புகள் பல அடிக்கி செல்ஃப்ல வைக்கிறதுக்கு இடம்லாம் பண்ணிருக்காரு. அவர் டிராஃபி அடிச்ச விஷயமே தெரியாம கமாண்ட்ல வந்துட்டு என்னடா அது இல்லாம ஆர்சிபி சிஎஸ்கே ஹெட் டு ஹெட் 36 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதுல 21 சிஎஸ்கே தான். பாதி கூட வின் பண்ணல. ஏன்டா உங்களுக்கு இந்த ரைட் ஆர்ம் குயிக் பால், அதுலயும் நிறைய ஃபேக் ஐடி, தன்னோட முகத்தை ஒரு சோசியல்ல காட்டுறதுக்கே தைரியம் இல்லாத பொட்ட பசங்க. ஆண்மை இல்லைன்னா ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சு சாவாதி. கமாண்ட்ல ஒரே கெட்ட கெட்ட வார்த்தை. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க தம்பிகளே, உங்களோட நான் அதிகமா கெட்ட வார்த்தை. பொது வெளிகள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது நல்லது இல்லை. அப்புறம் இந்த மாதிரி பேசுறது வந்து உங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணாது, உங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பை தப்பா போர்ட்ரேட் பண்ணது. அதனால பொது வெளிகள்ல வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இது கோலிங்கிறவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், அவரை ட்ரோல் பண்ணலாம், அவரை பாராட்டலாம், அது வந்து வேற விஷயம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா பார்க்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. கமாண்ட்ல வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள். இன்னொன்னு, நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு தான் அது சாதகமா முடியுது. நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க.